அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமனேஸ்வரத்தில் சிறுமி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டதில் கொல்லப்பட்ட குழந்தையின் தலை மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிமுத்து. மாரிமுத்து, வணக்கம். விரிவான விவரங்கள். நிச்சயமாக. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமனேஸ்வரம் கிறிஸ்துவ தெருவைச் சேர்ந்த தேசிங்கு ராஜா தேசி வசித்து வருகின்றனர். இவர்களின் 2.5 வயது குழந்தை லெமோரியாவை அவரது மாமா சஞ்சய் மனநலம் பாதிக்கப்பட்டது கூறப்படுகிறது. இந்த நிலையில் குழந்தையை அவரது மாமா உறவினர் உடன் விளையாடி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. திடீரென்று குழந்தையை இழுத்துச் சென்று சஞ்சய் அவர் வீட்டின் பின்புறம் உள்ள பகுதியில் குழந்தையின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு தலையை எடுத்து சென்று ஓடியுள்ளார். பின்னர் பகுதியில் உள்ள ஒருவர் உரிமையில் வீசி சென்றுள்ளதை பார்த்துள்ளார். இச்சம்பவம் குறித்து யமனேஸ்வரம் காவல்துறை சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து குழந்தையின் உடலை கைப்பற்றி பரமக்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் அருகில் உள்ள ஊரின் குழந்தைகளை வீசியதை அடுத்து தீயணைப்புத்துறையினர் உதவியுடன் தேடி வந்த நிலையில் சுமார் 1 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு தலையை மீட்ட தீயணைப்புத்துறையினர். மேலும் இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து யமனேஸ்வரம் போலீசார் தப்பியோடிய சஞ்சயை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிமுத்து.